Good morning, Pradeep and Niresh. Today, English class, lesson 1 prose, his first flight, written by Liam O. Flaherty. இந்த லெசனோட ஸ்னாப்சிஸ், அதாவது பாட சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பேர்டு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளை பண்ண பறக்கிறதுக்கு தயங்குறதுனால அதோட ஸ்டோரியை தான் இங்கே வந்து லெசனாக கொடுத்துருக்காங்க. அந்த சீகல்ங்கிற ஒரு கடல் பறவை வந்து ஒரு ராக்கோட எட்ஜில் வந்து நின்றுக்கிட்டு அது பறக்கிறதுக்கு எவ்வளோ ஃபியராக இருக்குது, ரொம்ப ஃபியர்னஸ்ஸாக இருக்குது, அதை பற்றின ஸ்டோரி தான் அது. அதில் அவங்களோட ஃபேமிலியில் டோட்டலாக 6 மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ் 2 மெம்பர்ஸ், ஃபாதர் அண்ட் மதர், தென் 2 brothers அண்ட் 1 sister. ஓகேவா, இவங்க தான் கடைசி சின்ன குழந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அவங்களோட பிரதர் சிஸ்டர் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, நல்லா ஃப்ளை பண்ணுவாங்க. நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்துடுச்சு. பட் இதுதான் வந்து சின்ன பறவை. இது வந்து அந்த கடல் ப்ளஸ் தண்ணி, அங்கே அதில் என்னென்ன டிஃபால்ட்டு அது எல்லாமே இதுக்கு வந்து என்னது புதுசுங்கிறதுனால இது வந்து ரொம்ப பயப்படும். அவங்களோட இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் வந்து இறை தேடுறதுக்காக போவாங்க. ஃபுட்டு டைஜஸ்ட் ஃபுட்டை சர்ச் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போ என்னாகும், எல்லாம் வந்து ஒரு ஐலாண்டில் ஒரு பிளாட்டியூவில் பீடபூமியில் நிற்பாங்க. பட் இது மட்டும் என்னாகும், ஒரு ராக்கோட எட்ஜில் மாட்டிக்கும். அங்கேருந்து எப்படி வந்து அது தப்பிச்சு இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆட் ஆகுதுங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஓகேவா, ஃபஸ்ட்டு த யங் சீகல் வாஸ் alone on his ledge. His 2 brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge, where he slept at night. என்னன்னா, ஒரு சிறிய கடற்பறவை வந்து அந்த லெட்ஜ்னா கார்னர்னு அர்த்தம், நீச்சின்னு சொல்லுவாங்க. பாறையோட விளிம்பில் வந்து அது கூட்டில் வந்து தன்னந்தனியாக அது ஒரு தனியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே அவங்களோட 2 brothersம் சிஸ்டரும் ஆல்ரெடி பறந்து போயிட்டாங்க. ஆனால் என்ன ஆகுது, இந்த பறவை மட்டும், இந்த சீகல் மட்டும் பறக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுது. அது என்ன அப்படின்னா, அந்த விளிம்பில் வந்து பாறையில் வந்து பறக்கிறதுக்கு ரெடி ஆகும். அந்த சிறகை வந்து பறக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணும். பட் என்ன ஆகும், பயத்தினால மறுபடியும் அது இருந்த அடியில் பிளேஸ்லேயே வந்துடும். அதாவது எல்லாருமே வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப மைல்ஸ்னால் நிறைய மைல்களுக்கு அப்பாற்பட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுது. அது வந்து தலையை வந்து வளைச்சி அந்த கார்னர்லேருந்து கீழே இருந்து நைட்டு தூங்கி அந்த பொந்துக்குள்ளே என்ன பயத்தினால மறுபடியும் உள்ளேயே போய் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் வென் ஈச் ஆஃப் ஹிஸ் brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take the plunge which appeared to him so desperate. His father and mother had come around, calling to him shrilly, scolding him, threatening to let him stay on his ledge unless he flew away, but for the life of him he could not move. அவங்களோட பிரதரும் சிஸ்டரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட விங்ஸை வந்து ஷார்ட்டர் குட்டையாக இருந்தப்போ கூட அவங்க என்ன பண்ணாங்க, அந்த லெஜ்ஜை கார்னர் பண்ணி அதை பார்த்து ஓடி சிறகு, அதாவது அதோட விங்ஸை வந்து ஃப்ளூ ஆகிட்டாங்க. பட் இது என்ன இருக்குது, தாவி பறக்கிறதுக்கு நம்பிக்கை இல்லை.
அப்படின்னு அந்த சின்ன பறவை சீகல் நினச்சதுனால அது வந்து தைரியமாக இல்லாமல் ரொம்ப பயப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை சுற்றி வந்து என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் என்ன இது பண்ணுது, அது ரொம்ப பயத்தினால பறந்து போகாத அந்த கார்னர்லேயே பட்டினி கிடக்கிறதா அச்சுறுத்துறாங்க. நீ வந்து இப்படியே இருந்த அப்படின்னா உனக்கு வந்து எந்த ஒரு ஃபுட்டு கிடைக்காது, நீ வந்து பறந்து வா, அந்த இடத்த விட்டு முதல்ல வா. உயிருக்கு பயந்ததுனால அது என்ன பண்ணிடுச்சு, பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹீ குட் நாட் மூவ். பயந்ததுனால அதனால அங்கேருந்து அசைய முடியல, அங்கேயே இருந்துக்குச்சு. தென் that was 24 hours ago, since nobody had come near him the day before. All day long he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. He had in fact seen his older brother catch the fish, herring, devour standing on a rock, while the parents circle around raising proud cackle. And all morning the whole family walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at the cowardice. என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது that was 24 hours ago, ஒரு 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, அது பக்கத்துலேயே யாருமே வரல. அதுக்கு பிஃபோர் டேயில் எல்லா ஒரு பகல் ஃபுல்லாக தன்னோட பேரண்ட்ஸு ப்ளஸ் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பறந்து போகிறத பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க எல்லாமே பறக்கிறத, எப்படி பறக்கணும், என்ன பண்ணணும், எப்படி ஃபிஷ்ஷை பிடிக்கணும், எப்படி ஸ்விம் பண்ணணும், எல்லாத்துலேயுமே என்ன பண்ணாங்க, இந்த சீகலுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க, டீச் பண்ணுறாங்க. எப்படி வந்து அந்த வேவ்ஸ் மேலே கரெக்டாக பறந்து போய் அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறது, ப்ளஸ் இந்த வேவ்ஸ் வேகமாக வந்துச்சுன்னா அதுக்கு அடியிலேருந்து எப்படி வேகமாக வர்றது, எப்படி பறந்து போகிறது, எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு சொல்லித்தராங்க. ஆனால் அப்படி இருந்து என்னது, இது வந்து அந்த டைவ் அடித்து அந்த ஹெர்ரிங் ஃபிஷ்ஷை வந்து எப்படி பிடிக்கிறாங்க எல்லாத்தையுமே பார்க்குது. பட் வந்து அவங்க பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, ஹிஸ் பேரண்ட்ஸ் சர்க்கிள்டு அரவுண்ட் ரைசிங் எ ப்ரௌடு கேக்கிள். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அதை சுற்றி கேக்கிள்னால் சவுண்டு கொடுக்கறது, அவங்க எப்படி சவுண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குது. அது மார்னிங்லேருந்து ஆல் த மார்னிங் அண்டு த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்டு. அதோட ஆப்போசிட் சைடில் நின்றுக்கிட்டு எப்படி என்ன பண்ணுறதுங்க. பிளாட்டியூங்கிறது பீடபூமி, பிக் பிளாட்டியூ மிட்வே டவுன் த ஆப்போசிட் கிளிஃப். அதோட ஆப்போசிட் சைடில் நின்றுக்கிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சவுண்டு கொடுக்குறாங்க. இது கோலத்தனத்தை பார்த்து, கவர்டைஸ்னால் கோலைன்னு அர்த்தம், கவர்டுனா கோழைத்தனம், கவர்டுனா கோலை, கவர்டைஸ் மீன்ஸ் கோழைத்தனம். இதோட கோலத்தனமான ஒரு இதை பார்த்துக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸு ப்ளஸ் பிரதர் சிஸ்டர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. இங்கே அந்த படத்தில் இருக்குது பாருங்கள், ஒரு பிளாட்டியூ இருக்குது, அந்த ஆப்போசிட் சைடில் அவங்க பிரதர் சிஸ்டர் நிற்கிறாங்க. இது வந்து லெட்ஜில் இந்த தண்ணிக்கு மேலே இருக்கிற பாறையில் நிற்கிது. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the hot because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried piece of miracles tail at the far end of his ledge. Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sister had been cached. He even gnawed at the dried piece of eggshell. It was like eating a part of himself. அது என்ன பண்ணுது, the sun was now ascending the sky, blazing. இப்போ வந்து சூரியன் வந்து என்ன ஆயிடுது, இந்த பூமி ஆகாயத்திலிருந்து உதிக்க ஆரம்பிக்குது. அது எப்படி இருக்குது, ஃபேஸ்டு சவுத்து, அது தெற்கு சைடு இருக்கிற அந்த லெட்ஜை பார்த்து சூரியன் வந்து அதோட ஹீட்டை வந்து பரப்புது, ஃபுல்லாக இதாகுது. பிகாஸ் ஹி ஹேட் நாட் ஈட்டன் சின்ஸ். ஆனால் இந்த பறவை சீகல் என்ன ஆகுது, ரொம்ப
டயர்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுது, எதுவுமே சாப்பிடாம தண்ணி கூட இல்லாமல் அது ஃபுல்லாக இருந்ததுனால லைட்டாக வர அந்த சூரிய வெப்பம் கூட அதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஹீ ஹேடு ஃபவுண்ட் எ டைடு பீஸ் ஆஃப் மேரக்கல்ங்கிறது மீனோட உலர்ந்த பகுதி. ஒரு வால் இருக்குது இல்லையா, மேரக்கல் டைல், அந்த லாஸ்ட்டில் இருக்கும் இல்லையா வால், அந்த பகுதி பார்த்துட்டு அது ஒரு பாறையில் லாங் ஷார்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே இப்போ என்ன பண்ணுது, ஒரு சின்ன பீஸ் கூட நமக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ஒரு இன்ச் ரூட்டிங் அமாங் இங்கே இருக்கு. ஹி ஹேட் சர்ச்டு எவ்ரி இன்ச் ரூட்டிங் அமாங் த ரஃப். அங்கே இருக்கிறதுக்கு பார்த்தா ஒரு இன்ச்சு துரும்பு கூட அங்கே இல்லை. ஒவ்வொரு அங்குலமாக இடத்தையும் அவங்களோட பிரதர்ஸு சிஸ்டரு என்ன பண்ணுறாங்க, அங்கே குஞ்சு பொறிக்கப்பட்ட கரடு முரடாக இருக்கிற வைக்கோல் தான் இருக்குது. சும்மா ஒரு பிண்ட மாதிரி இருக்குது. அதை பார்த்தா எப்படி இருக்குது, காஞ்சு போன டைடு பீஸ் ஆஃப் எக்ஸல். அந்த முட்டையோட ஓட்டோட ஓடு உடச்சிருக்கும்ல, முட்டை ஓடு, அது மாதிரி தான் இருக்குது. அது என்ன பண்ணுது, அதைத்தான் இது கொத்தி கொத்தி சாப்பிடுது. அதோட இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஒரு பகுதியை இதுவே தானே சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுது. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him the ledge ended a sheer fall of precipice with a sea beneath, and between him and his parents there was a deep wide crack. அது எப்படி இருக்குது, அது அந்த பாறையோட விளிம்பில் இருந்துக்கிட்டு கூட ஒரு கார்னர் இருந்துட்டு அடுத்த கார்னர் பார்த்தா அது எப்படி இருக்குது, அதோட நடை பார்த்தா அப்படின்னா ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு பக்கம் வருது. ரொம்ப கௌரவமாக, அது எப்படி சொல்லலாம், நல்லா ஏதோ ஒன்று சாதிச்ச மாதிரி ஒரு பெருநடையாக முன்னாடியும் பின்னாடியும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதோட லெக் எப்படி இருக்குன்னா கிரே கலரில் இருக்குது. கிரே கலர் சாம்பல் நிற காலை ரொம்ப டயர்டாக அடிகளை மெதுவாக, ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி இல்லை, ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, இப்படி ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுனால அது எப்படி இருக்குது, அதோட கால்கள்லாம் ரொம்ப டயர்டாகி நடக்கிறக்கே அடியை எடுத்து வைக்கிறக்கே முடியாமல், பறக்கவும் முடியாமல், அவங்களோட பேரண்ட்ஸை எப்படி போய் நம்ம கண்டுபிடிச்சி அவங்களோட ஜாயிண்ட் ஆகிறதுங்கிறது தெரியாமல் அது என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒவ்வொரு பக்கத்துலேயும் அதோட அடியில் கடலை பார்த்தா ரொம்ப ஸ்லாண்டிங்காக பீனீத் மீன்ஸ் பிலோன்னு அர்த்தம், அடியில், ஓகேவா. அதோட அடி பகுதியை பார்த்து செங்குத்து பாறையாக தான் இருக்குது. அதோட பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, அண்டு பிட்வீன் ஹிம் அண்டு ஹிஸ் பேரண்ட்ஸ் தேர் வாஸ் எ டீப் வைடு கிராக். அவங்களோட பேரண்ட்ஸ் எங்கே, அந்த ஆழமான ஒரு பரந்த பிளவில் இருக்காங்க எல்லோரும். Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. But then on what could he walk? There was no ledge and he was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. நிச்சயமாக அது அந்த பாறையோட நார்த் சைடாக போனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்களோட பேரண்ட்ஸை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எங்கே போய் முடியறது, பாறையோட கார்னரையும் காணும். அது இப்போதைக்கு என்ன முடியாது, ஃப்ளை பண்ணுற கண்டிஷன்லேயும் இல்லை. அதுக்கு ஆப்போசிட் சைடில் அண்ட் எபவ் ஹிம் நேராக மேலே பார்த்தா ஒன்றுமே தெரியல. அந்த செங்குத்தான பாறை இருக்குது, the precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. செங்குத்து பாறையை கீழே பார்த்தா எப்படி போகும், ரொம்ப ஸ்லாண்டிங்காக சரிவாக போகும். அதோட மேல் பகுதியை அடியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப மேடானதாக இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. He stepped slowly out to brink of the ledge and standing on one leg with the
other leg hidden under his wing. He closed one eye and the other and pretended to be falling asleep. Still they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. அந்த எப்படி இருக்குது அதோட பாறையோட அந்த விளிம்பு இருக்குதையா ரொம்பமா அது என்ன பண்ணுது, ரொம்ப ஸ்லோவாக ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்பை எடுத்து வச்சு ஒரு காலை வந்து என்னது தன்னோட விங்ஸுக்கு பின்னாடி மறைச்சிக்கிட்டு ஒரு காலே நின்றுக்கிட்டு அதோட கண்ணையும் மூடி இன்னொரு அதை என்ன பண்ணலாம், ரொம்பவுமே ஒன்றுமே முடியாதனால என்ன பண்ணுது, அப்படியே பாசாங்கு பண்ணுது, நடிக்குது. அது அப்படியே ஒரே காலில் நின்று தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுது. தென் அதை பார்த்தோன்னே அவங்களோட பிரதரும் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். இதை இப்போ கண்டுக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த கழுத்து பகுதி புதஞ்சு அது தலை மட்டும் மேலே வச்சுட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுது. அதோட ஃபாதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெள்ளை நிறமாக அந்த ஒயிட். The father was preening the feathers on his white back. அந்த வெள்ளை நிற பேக் சைடில் ரெக்கையை எப்படி சீவிட்டு இருக்கு, இந்த மாதிரி இருக்குது. அதோட மதர் மட்டும்தான் இதை என்ன பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, she was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her back peak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா மட்டும் இந்த ஹைட்டில் இருக்கிற லிட்டில் ஹை ஹம்ப், அதாவது பாறையோட மேட்டு இதில் அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அந்த அவங்களோட ஒயிட் பேக் சைட் சொல்லியிருக்காங்களே அது மட்டும் அந்த பிரீஸ்ட்னால் அந்த நெஞ்சு பகுதி முன்னாடி மட்டும் தூக்கிக்கிட்டு இருக்குது. அடிக்கடி அது ஒரு மீன் துண்டை தன் காலில் எடுத்து கிழிக்கிற மாதிரியும். அது பீக் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஹியூமன் பீயிங்ஸ்க்கெல்லாம் இருக்கிறது நோஸ், அதே பேர்ட்ஸ்க்கெலாம் இருக்கிறது பீக்குன்னு சொல்லுவோம். பீக்னா அழகு, மூக்கு தான் அழகுன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுது, ஒவ்வொரு பக்கத்தையும் பாறை மேலே வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஃபுட் மேடட் ஹிம், உணவு அதோட அந்த சாப்பாட்டு மேலே இருக்கிற பார்வை அதை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னே தெரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி மென்டலான மாதிரி ஆயிடுது. அதோட ஃபுட்டு தனக்கு தேவையான ஃபுட்டை அவங்க மதர் எடுத்துக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு கொண்டு நமக்கு கொடுப்பாங்க. லோ கேக்கிள் மீன்ஸ் ரொம்ப சவுண்டே இல்லாத குரல். கேக்கிள்னா குரல்னு அர்த்தம், சவுண்டு, லோ சவுண்டு. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, குரல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட மம்மியும் என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்து அதே ஆப்போசிட் சைடில் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. Ga ga ga, he cried, begging her to bring him over some food. Galoha screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the pieces of his fish in her beak almost within reach of his beak. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பறவை என்ன பண்ணுது, காக்கான்னு கத்துது. நமக்கு ஃபுட்டு வேணுங்கிற மாதிரி சொல்லுது அதோட பாஷையில். அவங்க அம்மாவை என்ன பண்ணுது, அதுக்கு ஆப்போசிட்டாக கேலியாக மாக்கிங்லினாலும் கேலியாக ஆப்போசிட் சைடில் ஆன்சர் பண்ணுது. ஆனால் அதை தொடர்ந்து என்ன பண்ணுது, ரொம்பவுமே
but he kept calling plentifully. சோகமாக கத்துது. ஏன் அப்படின்னா ஆஃப்டர் எ மினிட் ஆர் ஸோ அட்டர்டு ஜாய்ஃபுல், ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஜாலியாக வந்து கூச்சல் போடுது, சவுண்டு கொடுக்குது. அவங்க அம்மா வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாங்க, அதோட காலால் வச்சு அந்த பாறையை தட்டிக்கிட்டே ரொம்பவுமே என்ன பண்ணுது, ஃப்ரண்ட்டில் போய் அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக பறந்து போய் அதை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுது, ஆப்போசிட் ராக்கில் வந்து அது அப்படியே சும்மா அதே பிளேஸ்லேயே அதே மூமெண்ட்டே எதுவும் இல்லாமல் அவங்க அம்மா எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அதோட லெக்ஸு ஹேங்கிங்னா தொங்குது. அதோட விங்ஸ் எல்லாமே மோஷன்லெஸ்னால் அசைவே இல்லாமல் அப்படியே இருக்குது. தென் என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் அதோட அந்த மீன் துண்டை பார்த்தோன்னே அந்த சின்ன சீகலுக்கு எப்படி இருக்குது, இப்போ நம்ம மூக்குக்கு பக்கத்தில் நம்ம வாய்க்கு பக்கத்தில் வர்ற மாதிரி அதுக்கு தோணுது. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then, maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. அது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுது, அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்க போகுது, ஏன் வந்து அம்மா இன்னும் வரல அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணுது, ஆச்சரியப்படுது. அதுக்கு வந்து இப்போ ரொம்பவுமே பசியாக இருக்குது. பசியால் வந்து என்ன மேடண்டனாலும் பைத்தியம் பித்து பிடிச்ச மாதிரி அந்த மீனை பார்த்துக்கிட்டே ரொம்ப மேலேயும் கீழேயுமா வந்து போயிட்டு வந்து விழுகுது. ரொம்ப லவுடு சத்தத்தோட, ரொம்ப பயங்கரமான சத்தத்தோட அது என்ன பண்ணுது, ஃபெல் அப்வர்ட்ஸ் அண்டு டவுன்வர்ட்ஸ் இன்டூ ஸ்பேஸ், கீழேயும் மேலேயும், அதாவது அந்த பாறையில் கீழே சைடும் மேலே சைடும் பறந்துக்கிட்டு கீழே வருது. அதோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே நோக்கி வர்றாங்க, அப்வர்ட்ஸில் வராங்க. அந்த தாய் பறவை கீழே பறந்து போகிறப்ப அதோட சிறகுகள் வந்து எப்படி இருக்குதான், அதோட விங்ஸ் வந்து காற்றேவே கிழிச்சிட்டு வர மாதிரி சத்தத்தை கேட்குது. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then at the stomach and against his wings. He could feel the tip of his wings cutting there through the air. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. என்ன பண்ணுது, அப்போது ஒரு பயங்கரமான மான்ஸ்ட்ரஸ் டெரருங்கிறது ரொம்ப ராட்சத அச்சம், அதாவது நமக்கு பயத்துக்கூட உச்சத்துக்கே போயிடுது. அந்த பறவை வந்து பிடிச்சிக்குது, பயம் வந்து ரொம்ப பயப்படுது. ஏன் அப்படின்னா அதோட ஹார்ட்டே வந்து நின்ற போகிற மாதிரி. ஏன் அப்படின்னா அதனால் ஒன்றுமே கேட்க முடியல. இந்த வினாடி இந்த நேரத்தையும் ரொம்ப போய்கிட்டே இருக்குது. அடுத்த வினாடி என்னது, நம்மளோட விங்ஸை வச்சு பறந்து நம்ம போகலை அப்படின்னோம்னா என்ன பண்ணிடுவோம், நம்ம செத்து போயிடுவோம். இங்கேயே வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்து என்ன பண்ணிடுவோம், இறந்து போகிறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது என்ன பண்ணுது, அதோட அடியிலேருந்து அகைன்ஸ்ட் ஹிஸ் ப்ரீத்ஸ் அப் ஃபெதர்ஸ் அண்டர் த ஸ்டொமக், வயிற்றுக்கடியிலிருந்து என்ன பண்ணு, அந்த ரெக்கையை மோதி இறகு நுனியெல்லாம் அந்த காற்றையவே கிழிச்சிட்டு போகிற மாதிரி அதோட ஃபீலிங் இருக்குது. இப்போ எப்படி இருக்குது, அதோட கண்மூடித்தனமாக அதோட நிழல் கூட என்ன பண்ணுது தெரியாமல் போயிடுது. படிப்படியாக கீழேயும் மேலேயும் சைடில் பேக்கில் எல்லா பக்கமும் பார்க்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணுது, இப்போ வந்து அதுக்கு ஃபியரே இல்லை. ஹீ ஜஸ்ட் ஃபெல்ட் எ பிட் டைஸி, அது வந்து இப்போதைக்கு அதுக்கு வந்து எந்த ஒரு பயமே இல்லை. ரொம்ப டிஸிங்கிறது மயக்கமாக இருக்கிற ஃபீலிங் மட்டும்தான். அதை மட்டும் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அதை அந்த விங்ஸை வந்து வச்சு ஃப்ளாப்டு ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹீ ஷோர்ட் அப்வர்ட்ஸ், அதோட விங்ஸை வச்சு சிறகடிச்சு பறந்து மேலே நோக்கி பறக்குது. He uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his breast and banked against the wind. Ga 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 gawla.
His mother swept past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over his screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. என்ன பண்ணுது, அது வந்து ரொம்ப ஜாயஸ் ஸ்க்ரீம்னா மகிழ்ச்சியோட சவுண்டு போட்டுக்கிட்டு அது என்ன பண்ணுது, மறுபடியும் வந்து அந்த விங்ஸை வச்சு பறந்து மேலே போயிடுது. நம்மளோட ப்ரீஸ்ட் நெஞ்சை உயர்த்தி அது என்ன பண்ணுது, காற்றை வந்து ஆப்போசிட் சைடில் கிழிச்சிக்கிட்டு பறந்துக்கிட்டு போகுது. அது போய் என்ன பண்ணுது, இதை பார்த்து அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க டூ பிரதர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்களே, அவங்களையவே ரவுண்ட் அடித்து நான் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டேன். கீழேயும் மேலேயும் என்ன பண்ணுது, பறந்து பறந்து காட்டுது, டைவ் அடித்து காட்டுது. அதோட இது எல்லாம் அதுக்கு தெரிஞ்சது அத்தனையுமே செஞ்சு காமிக்குது. தென் he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. He was near the sea now, flying straight over it, facing over the ocean. He saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers sisters had landed on his green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on a green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings, but he was tired too weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. His feet sank into the green sea and then his belly touched on it and he sank to further. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இதை கம்ப்ளீட்லி ஃபர்கெட், அது வந்து தன்னால் பறக்கவே முடியாதுன்னு நினச்ச எண்ணத்தை வந்து என்ன பண்ணிச்சு, ஃபுல்லாக மறந்து கீழேயும் மேலேயுமா குதிச்சு ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுது, பறக்கறக்க ஆரம்பிச்சிது. இப்போ வந்து என்ன பண்ணுது, அது கடலுக்கு அடியில் பெனீத்துனா அடியில் போய் பறந்துட்டு கீழே மறுபடியும் என்ன பண்ணுது, மட்டத்தை போய் டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்து பறந்து காமிக்குது. அது பறந்த உடனே மேல் மட்டம் அந்த அலையில் வந்து வேவ்ஸ் மேலே ஏறி போகிறது, அங்கேருந்து ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறது, என்னென்ன பண்ண முடியுமோ ஃப்ரண்ட்டில் பேக்கில் சைடில் அந்த பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லா இதுலேயும் பறந்து மூக்கை வச்சு அந்த மீனை பிடிக்கிறது, ரொம்ப சவுண்டு கொடுக்கறது. அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணும், அந்த பிளாட்டியூவில் நிற்கிறாங்க இல்லையா, அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணுது, என்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், என்னால் முடியாதுன்னு நான் நினச்சி என்னை பார்த்து சிரிச்சிங்கல்ல, நான் இப்போ எல்லாமே பண்ணுறேன், பறக்கிறேன், மீனை கேட்ச் பண்ணுறேன், டைவ் அடிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணுது, அவங்கள பார்த்து சிரிக்குது. அவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அது விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த கடலுக்கு அடியில் அதோட லெக்கை வச்சு அந்த காலுக்கு அடியில் வச்சு காலையில் என்ன பண்ணுது, கீழே நின்று ஒத்த காலில் நின்று அது அந்த தண்ணிக்குள்ளே மூங்கி எந்திரிக்கும் இல்லையா, அது மாதிரி பண்ணுது. அங்கே உள்ளே போயிட்டு சவுண்டு கொடுக்கறது, ரெக்கையெல்லாம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு பேர்ட்ஸ் என்ன பண்ணும், உள்ளே நல்லா மூங்கி எந்திரிச்சோடனே விங்ஸ் எல்லாம் ஃபெதர்ஸ் எல்லாம் அடிக்கும் இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணுது. அது வந்து ரொம்ப சவுண்டாக கொடுக்குது. அவங்களுக்கு அந்த ரெக்கை இருக்குல்ல, அந்த காற்றுக்கு ஆப்போசிட்டில் எப்படி படப்படன்னு அடிக்கும்ல, அது மாதிரிலாம் பண்ணி காட்டுது. அது ஆனால் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பசினால் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கீழேருந்து மேலே அதனால தான் எழுந்திரிக்க முடியல. அந்த கடலில் மூழ்கி அதுக்குள்ளேருந்து என்ன எடுக்குது, நீரை போய் அந்த வாட்டரை போய் டச் பண்ணிட்டு வந்துடுது, எல்லா வேலையுமே பண்ணுது. கீழே இருக்கும் பாருங்கள். He feet sank into the green sea and then he belly touched and sank no further. Then he was floating on it. Around him family screaming, praising him, and their beaks were offering him scraps, dogfish. He made his first flight.
அவங்க என்ன சொல்கிறாங்க, அது கீழேயும் மேலேயும் போயிட்டு வந்ததுனால அவங்க ஃபேமிலி சுற்றி சவுண்ட் விட்டுக்கிட்டே அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு வந்து தேவையான டாக் ஃபிஷ்ஷுங்கிறது பால் சுறா, அது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு, அதை வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து முதல்ல இதுதான் ஹீ ஹேட் மேட் ஹீஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட், அதோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன வந்து கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பயத்தை விட்டால் மட்டும்தான், பயத்தை விட்டு நம்மளோட எண்டிங் பாயிண்ட், நம்மளோட டார்கெட் என்னவோ அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சு ஒரு செட் பண்ணி நம்ம வந்து அதையவே நோக்கி போனோம்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத இந்த லெசன்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம். About the author, Liam O'Flaherty 1896 to 1984 was an Irish novelist and short story writer and a major figure in the Irish literary renaissance. He was a founding member of the Communist Party of Ireland, a native Irish speaker from the Gaulage. O'Flaherty wrote almost exclusively in English except for a small number of short stories in the Irish language. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. அந்த லியாம் ஓஃப்ளாஹர்ட்டிங்கிற ஒரு 1896 1984 வரைக்கும் ஒரு அயர்லாந்து கண்ட்ரியில் வந்து நாவல் ரைட்டராக இருக்கார். அவரும் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டராகவும் இருக்கார். அவர் வந்து எப்படி அப்படின்னா அயர்லாந்தோட இலக்கிய மறுமலர்ச்சியோட ஃபாதராக வந்து அவரை வந்து நினைக்கிறாங்க. அந்த கட்சியினோட கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு உறுப்பினராகவும் இருக்கார். அவர் எப்படின்னா எந்த பகுதியிலனா காலேஜுங்கிற பகுதியில் வந்து ஐரிஷ் லாங்குவேஜ் பேச்சாளராக, அதாவது ஸ்பீக்கராக இருந்திருக்கார். தென் அவர் வந்து இங்கிலீஷில் மட்டும் நிறைய ரைட் பண்ணியிருக்காரு, போமு ஸ்டோரி எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. அதை எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, he spent இங்கிலீஷ் ஓஃப்ளாஹர்ட்டி ரோட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி. அவர் வந்து ஐரிஷ் மேனாக இருந்தால் கூட அவர் வந்து எதில் தான் வந்து சிறப்பாக இருந்திருக்காரு அப்படின்னா இங்கிலீஷ் ரைட்டரில் தான் இருந்திருக்காரு. he spent most of his time traveling. அவரோட அதிகப்படியான டைம் எங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறதுலையே வந்து அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. தன்னோட புகழ் வெளிச்சத்துக்கு அவரோட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது எது அப்படின்னா அமைதியை மட்டும்தான் வந்து அவர் வந்து ரொம்ப லைக் பண்ணார். இதோட ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற ஒரு 10 கொஷின்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏபின்னு போட்டு ஒரு 10 கொஷின்ஸ் வரும். ஓகேவா? அந்த HIJ வரைக்கும் நீங்கள் வந்து மெமரி பண்ணி அதுக்கு இதுலேயே இருக்கும். நான் ஆன்சரை வந்து எடுத்து அனுப்புகிறேன், உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் மெமரி பண்ணிட்டு க்ளாசரிஸ் இந்த மீனிங்ஸையும் தென் அந்த இன்டீரியரில் உள்ளே இருக்கிற 10 கொஷின்ஸையும் மெமரி பண்ணி எனக்கு வந்து ஈவினிங்குள்ளே சென்ட் பண்ணணும். கம்பல்சரி நீங்கள் 2 பேரும் எழுதி சென்ட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்கு ப்ளஸ் எக்ஸாம் ரைட்டர்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு போட முடியும். ஒமிட் பண்ணாதீங்க எதையும், எந்த ஹோம்ஒர்க்கையும். நாட் ஒன்லி இங்கிலீஷில் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லேயும் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ப்ராப்பராக செஞ்சு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.